نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تأكلوا الربا أضعافا مضاعفة واتقوا الله لعلكم تفلحون صدق الله العلي العليم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய அருள் கிருபை ரஹ்மத்தை கொண்டு 13 நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு அல்லாஹ்வினுடைய கிருபையிலான 14வது தராவியா தொழுதுட்டு உட்கார்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா இதுவரை நாம் தொழுத தொழுகைகள், நோட்ட நோன்புகள், கேட்ட துஆக்கள் அனைத்தையும் கபூல் செய்வானாக. சிரமங்களை சகித்து கொண்டு 20 ரக்காத்துகளை தொழுதுவிட்டு இருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் உடல் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் பரிபூர்ணமான ஈமானையும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களை, இனி வரக்கூடிய ரமதானுடைய காலங்களை இன்னும் அதிகமாக ஈமானோடும் இஹ்திசாபோடும் அமல் செய்யக்கூடிய நல் வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நேற்று ஒரு இளைஞர், என்னங்க 3 நாளாக ஒரே தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்கிறிய அப்படின்னு சொன்னாப்புல. நியாயம்தான், அது ஒரே தலைப்பில் பேசிக்கிட்டு இருந்தால் அது சில சமயங்களில் போர் அடிச்சிடும். ஆனால் தலைப்பு ரொம்ப முக்கியம். பேசப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் நீங்கள் விளைவிக்கிறணும், என்னை பேச வைக்கிறது அல்லாஹ் தான், நான் பேசலை. சமயங்களில் இதை பேசணும் அப்படின்னு முடிவெடுத்து சில சப்ஜெக்டுகளை கிதாபுகளில் தேடி எடுத்து கொண்டுட்டு வருவோம். இங்கே நின்றா அது மண்டைக்கே வராது. அப்போ அல்லாஹ் வேறு ஒரு விஷயத்தை என்ன செய்வான், பேச வச்சிருவான். அது அந்த சமயத்தில் மக்களுக்கு தேவையுள்ளதாக இருக்கும். நம்ம அல்லாஹ்ட்ட துஆ கேட்கும் போது, யா அல்லாஹ், மக்களுக்கு எது தேவையோ அதை சொல்லக்கூடிய கிருபை எனக்கு செய்வாயாக. ரெண்டாவது, எதை சொல்றோமோ அதை மக்கள் எடுத்து நடப்பதற்கும் நானும் பின்பற்றுவதற்கும் கிருபை செய்வாயாக. ஏன்னா நான் செய்யாம அது உங்களுக்கு சொன்னேன்னு சொன்னா உங்க மனசுலையும் அதை ஏறாது, எனக்கு ஒழுங்கா அது என்ன செய்யாது, விளங்கு. அதனால சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மாத்திரமல்ல, அது எனக்கும் சேர்த்துதான் என்பதை நாம் முதல்ல எல்லாம் விளங்கிக்கிறோம். சரி, இளைஞர் ஆசைப்பட்டுட்டாருங்கிறதுக்காண்டி தலைப்பை என்ன செஞ்சிருவோம், இன்னைக்கு மாத்திருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசலாம் அப்படின்னு கொஞ்சம் அப்படி அனலைஸ் பண்ண போகும்போது 2 நாளைக்கு முன்னாடி ஜும்மாவில் சில விஷயங்களை பயான்ல சொன்னோம். அது இன்னொருத்தர் கேட்டாரு, இந்த வட்டியை பற்றி நீங்க பேசுனீங்க, அப்ப அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விலாவரியா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாப்புல. விலாவரியா பேசணும்னு சொன்னா தராவியா பயான்னா டைம் பத்தாது. 10 நிமிஷத்துல முடிக்கணும்னு சொன்னா என்ன செய்ய முடியாது, முழுசா சொல்ல முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் விஷயத்தை என்ன செய்வோம், சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், லா தஅகுலு ரிபா அல்லாஹத்தன் முலாஹபத்தன். வட்டி இருக்குது இல்லையா, அதை சாப்பிடாதீங்க. அது உங்களுக்கு பெருகி வர்ற மாதிரி தெரியும், அது அதிகமா வர்ற மாதிரி தெரியும். அதை நீங்க சாப்பிடாதீங்க. நீங்க என்ன செய்யுங்க, வத்தகுல்லாஹ், அல்லாஹ் பயப்படுங்க. வட்டி விஷயத்துல அல்லாஹ்வை முதல்ல பயப்படுங்க. லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்க வெற்றியுடையவராக ஆகணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யுங்க, உங்களுடைய வெற்றியுடையன்னா ஜெயிக்கணும்னா, வாழ்க்கையில் ஜெயிக்கிறது, வியாபாரத்தில் ஜெயிக்கிறது, தொழில் துறைகளில் ஜெயிக்கிறது, விவசாயத்தில் ஜெயிக்கிறதுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, வட்டியிலிருந்து நீங்க உங்களை தற்காத்து கொள்ளுங்க அப்படின்னு அழகான ஒரு பதிவு சொல்றான் அல்லாஹ் தஆலா. இன்னைக்கு வியாபாரமாக இருக்கட்டும், அது விவசாயமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், வட்டி ஒரு சொட்டு உள்ள வந்துருச்சுன்னு சொன்னா, ஒரே 1 ரூபாய் உள்ள வந்துட்டான்னு சொன்னா யம்ஹகுல்லாஹு ரிபா, அந்த வட்டியை அது என்ன செஞ்சிருது, அந்த வியாபாரத்தையும் அழிச்சிரும், விவசாயத்தையும் ஒண்ணுமில்லாம பண்ணும். இப்ப சில பேர் என்ன செய்வாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி விவசாயம் போடுவாங்க, கையில பணம் இருக்காது. அப்ப பணம் இல்லாம என்ன செய்வாங்க, எப்படியாவது இந்த வருஷம் விவசாயம் போடுவோம், விவசாயம் வந்துருச்சுன்னு சொன்னா, அதுல மகசூல் வந்துருச்சுன்னு சொன்னா, விளைஞ்சிருச்சுன்னு சொன்னா, அதை என்ன செஞ்சுருவோம், வித்து கடன் அடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடனை தேடி பார்ப்பாங்க. கடனு கிடைக்காது, வட்டி கிடைப்பாங்க, லோன் கொடுப்பாங்க. லோனுக்கு என்ன செய்வாங்க, விவசாய லோன் போட்டு என்ன செய்வாங்க, லோனை வாங்கிடுவோம். அப்ப அந்த வட்டிக்கு வாங்கி அதுல கொண்டு போய் உள்ள போட்டு அது விவசாயம் என்ன செஞ்சிடும், யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், அதை அழிச்சிருவான். இதை நான் சொல்லலைங்க, அல்லாஹ் சொல்றான். இது மாதிரி தான் எல்லா விஷயமும். அது விவசாயம் மாத்திரமல்ல, வியாபாரம் மாத்திரமல்ல, நம்ம திருமணத்துக்கு வட்டி வாங்கி செஞ்சோம்னு சொன்னா அந்த திருமணமும் எதுல போய் முடிஞ்சிருமா, நன்மை பயக்காத அளவுக்கு போய் முடிஞ்சிருமா. வெளிநாட்டு பயணமா இருக்கட்டும், அதுலயும் பரக்கத்து இருக்காது.
அல்லது குடும்பத்தில் வேற ஏதாவது நல்ல காரியம் செய்யறதுக்காக வேண்டி ஏதாவது கடனை உடனே வாங்கி சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆடம்பர செலவுக்காக வேண்டி ஒரு பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறது, சுன்னத்து கல்யாணத்தை வைக்கிறது, இதெல்லாம் என்ன செய்யறது? சுன்னத்து கல்யாணம் வைக்கிறதுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, சாதாரண விஷயம். நாசம் ஒரு கூட்டுக்கு செஞ்சிட வேண்டியதை சுரத்து பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கு தேவையில்லாத செலவுகளை ஆடம்பரமாக பண்ணும் பொழுது அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு? நம்ம அதிகபட்சமா செலவுகளுக்கு கடன் வாங்க வேண்டியிருக்கு, வட்டிக்கு வாங்க வேண்டியிருக்கு. அது மிகப்பெரிய தவறு அப்படின்னு நான் சொல்லல, மார்க்கம் வன்மையாக கண்டிக்கின்றது பெருமக்களே. அப்படிப்பட்ட அந்த வட்டி இருக்குது இல்லையா, இன்னைக்கு அது பல பரிணாமங்கள்ல பிரிஞ்சு போயிருக்கு. வட்டினா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? இப்போ ஒருத்தர் வந்து பணம் வாங்குறோம், அதுக்கு மேலதிகமாக வட்டியை பணம் கொடுக்குறோம். இது மிகப்பெரிய தவறு அப்படின்னு வட்டி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது மாத்திரம் வட்டி இல்லைங்க. ஒருத்தர் வந்து நம்ம தேவைக்காக வேண்டி என்ன செய்யறோம்? ஒரு லட்ச ரூபா பணம் கேட்கணும்னு வைங்களேன். அந்த பணத்தை அவர் கொடுக்கும்போது அவர் வேற ஏதாவது ஒரு வேலையை, எனக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னா அதுவும் வட்டி தான். இப்போ நீங்க என்ன செய்யறீங்க? ஒரு வெயில்ல போய்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு இணல் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா ஒரு வீடு பார்த்தீங்கன்னா அப்படி அழகான வீடா இருக்குது, பக்கத்துல மரம்லாம் நிக்குது, அவருடைய மரத்துல போய் நிக்கிறீங்க, ஒரு தைரியமா நிக்கிறீங்க. இவன் நம்மகிட்ட காசு வாங்கினவன் தானே, அவன் நம்மள்ட்ட இவ்வளவு காசு தர வேண்டி இருக்க, அவன் வீட்டு வாசல்ல நிக்க கூடாதா அப்படின்னு நினைச்சிட்டு போய் அந்த இணல் இருந்தா கூட அதுவும் வட்டின்னு சொல்லப்படுகிறது. பெருமக்களே, வட்டி பொறுத்தவரை மிகப்பெரிய அல்லாஹ் தஆலா வன்மையாக கண்டிக்கக்கூட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அது என்னவென்று சொன்னால், கண்ணியத்துக்குள்ளே வதருல் பக்கிய ரிபா, அந்த வட்டி. முதல்ல ரசூலுல்லாஹ் அவங்க வட்டி ஹராமாக்க போகும்போது பாத்தீங்கன்னு சொன்னா, கடைசி காலத்துல சகீப் கிளையினர் தாயிஃப் நகர்ல இஸ்லாத்துக்கு வந்தாங்க, முஸ்லீம் ஆனாங்க. அப்ப அவங்களுடைய தொழில் என்னவா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஊரு பூரா என்ன செஞ்சிருப்பாங்க, வட்டிக்கு அது வியாபாரமா பண்ணாங்க. அவங்களுக்கு அது ஒரு பெருசா தப்பா தெரியல. அவங்க அந்த இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை என்ன செஞ்சாங்க, அந்த வட்டியை வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆனை இறக்குறான், வலா தஅக்குலு ரிபா, வட்டியை நீங்க உண்ணாதீங்க, அது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்குது, அதை உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அழிச்சிருவான், அதனால அதை நீங்க உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்குன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்குறாங்க, தகவல் அனுப்பி இந்த மாதிரி வட்டி ஹராம் என்பதாக தகவல் வந்திருக்குதே, நாங்கள் இது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும்போது சொன்னாங்க, அதை பூரா அப்படியே நிப்பாட்டு, ஒரு ரூபா கூட வட்டி வாங்கக்கூடாது, ஒரு ரூபா கூட. அப்படியே ஒட்டுமொத்த பல லட்சக்கணக்கான திருகங்களை அவர் என்ன செஞ்சாங்க, அப்படியே தூக்கி போட்டாங்க. அன்பிற்குரிய பெருமக்களே, வட்டி நம்மளுடைய வாழ்க்கையில சொன்னா அது மிகப்பெரிய மோசம். இன்னைக்கு நிறைய வீடுகள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, பெண்கள் நம்மளுடைய வீட்டுல பணம் சும்மா தானே இருக்கு, அதனால பேர்கிட்ட கொடுத்தோம் சொன்னா அது என்ன செய்யும், நமக்கு வருமானம் வரும், அந்த வருமானத்தை என்ன செய்யலாம், இன்னும் கொஞ்சம் பணத்தை பெருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு செய்யறாங்க, அதை வட்டிக்கு கொடுக்குறாங்க. அது மிகப்பெரிய தவறு, அது ஹராம். அது உங்களுடைய வாழ்க்கையில இல்லாத நோய்களை எல்லாம் கொண்டுகிட்டு வரும். யாரெல்லாம் வட்டியை வாங்கி உண்டு அதை வைத்து உடம்ப வளர்த்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் தீராத மோசமான வியாதி வரும். மேக்சிமம் இந்த மாதிரியான தலைப்புகள்ல பேசுறதே சங்கடங்கள் ஏற்படுது. ஏன்னா நமக்கு தெரியாது ஊர்ல யாரு வட்டி வாங்குறாங்க, யாரு வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்ப சில பேர் நினைச்சுக்கிடுவாங்க நம்மள தான் பேசுறாங்களோ. இல்ல, பொதுவா எந்த விஷயமா இருந்தாலும் யாரையும் சுட்டி காட்டி பேசணுங்கிறதுலாம் நமக்கு நோக்கம் இல்லை. மார்க்கம் ஒரு விஷயம் சொல்லிருக்கு அப்படின்னு சொன்னா அதை சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? அப்ப சில ஊர்ல இந்த மாதிரி பயான பேசி பல பிரச்சனைகள்லாம் உண்டாயிருக்கு. ஏன்னா அங்க உள்ள ஜமாத் தலைவர் என்ன இருப்பாரு, வட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு, அது அவருக்கு தெரியாது, ஆலிம் சாவுக்கு தெரியாது, அவர் சாதாரண சொல்லிட்டு போயிடுவாரு. அது எப்படி அவர் சொல்ல போச்சு, உடனே அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இந்த மாதிரி பிரச்சனை நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய பெருமக்களே, நமக்கு நோக்கம் அதுவும் இல்லை. வட்டி அது மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்ட விஷயம், அதை யாரும் என்ன செய்யக்கூடாது, செயல்படுத்தக்கூடாது. அப்படி செயல்படுத்தினால் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அடுத்த விஷயத்தை பாருங்க, என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஃபதுகுருஹு பிஹர்பி மினல்லாஹ் ஃபஅதனு பிஹர்பி மினல்லாஹ்னு சொல்றான். மிக முக்கியமான விஷயம். நான் ஜும்மாவில் அந்த விஷயம் சொன்னேன். என்ன சொன்னேன் தெரியுமா? அல்லாஹ் தஆலா ரெண்டு விஷயத்துக்கு என்ன செய்யறான், போர் செய்யறான். ஒன்று இந்த வட்டி வாங்குறவங்கள்ட்ட அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்விடம் போர் செய்வதற்கு தயாராகி கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா வேற எந்த பாவத்துக்கும் இப்படி சொன்னதே கிடையாது. வட்டி இருக்குல்ல, அந்த வட்டி விபச்சாரத்தை விட கொடிய பாவம்.
நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல வட்டியை சாதாரணமாக, விபச்சாரத்தை நம்மெல்லாம் பெருசாக நினச்சிக்கிட்டு இருப்போம். விபச்சாரத்தை விட பெரிய கொடிய பாவம் என்னதான் வட்டியம். ஒரு திரகம் வட்டி வாங்குறது 36 விடுத்தம் விபச்சாரம் செய்வதற்கு சமம் சொல்லியிருக்கிறோம். 36 விடுத்தம் விபச்சாரம் செய்வதற்கு சமம் என்று சொன்னால் அது எப்பேற்பட்ட விஷயம் வரும், எப்பேற்பட்ட விஷயம். பெருமக்களே, ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி, அப்போ அவங்க மதீனாவில் இமாமா இருக்கிறாங்க. ஒரு சட்டமே இருந்துச்சு அந்த சமயத்தில், யாருக்கு என்ன ஃபத்வா தேவைப்பட்டாலும் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தான் போகணுமா, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தான் போகணும். அவங்க என்ன ஃபத்வா சொல்றாங்களோ அதுதான் தீர்ப்பு அப்படிங்கிற சட்டம் இருந்துச்சு. அப்ப அந்த காலகட்டத்தில் ஒருத்தன் நல்ல தண்ணியை போட்டுட்டு ஃபுல் போதையில என்ன செய்யறான், சலம்பிக்கிட்டு வர்றான். சலம்புறான்னு சொன்னா எந்த அளவுக்குன்னா மோசமான வார்த்தையில பேசுறான், கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிக்கிட்டே போறான். அந்த வார்த்தைகளை கேட்கறதுக்கே அருவருப்பா இருக்கு. அப்ப அதை ஒருத்தர் கேட்டுக்கிட்டே போனவர் என்ன செஞ்சாரு, சண்டால பாவி, இந்த தண்ணி அடிச்சா இவ்வளவு மோசமா பேசுவாங்களா, இவ்வளவு கேவலமா பேசுவாங்களா, இது மாதிரி ஒரு பாவமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அவரே நினைச்சுக்கிறார், இதை விட ஒரு பெரிய பாவம் சொன்னா என் பொண்டாட்டியை தலாக்கு விட்டுற வேண்டும் சாதாரண மனசுல நினைச்சிட்டார். அதுக்கப்புறம் ஒருவேளை இதுக்கு மேல பெரிய பாவம் இருந்தாலும் இருக்குமோ, அப்ப இதுக்கு என்ன பண்றது, அவன் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி போறாரு. இந்த மாதிரி ஒருத்தன் தண்ணி அடிச்சுட்டு மோசமான வார்த்தைகளால் பேசிக்கிட்டு போனா அதை கேட்கறதுக்கே அருவருப்பா இருந்துச்சு. அந்த பெரிய பாவமா இருக்கும் போல தெரியுது, இப்படி மோசமா பேசிக்கிட்டு இருக்கிறானே, அவன்கிட்ட போய் நம்ம இதை போய் சொல்லவும் முடியல, அவன் தண்ணியில போதையில இருக்கிறான். அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன் இதை கூட ஒரு பெரிய பாவமா இருந்தா பொண்டாட்டியை தலாக்கை விட்டுறலாம் அப்படிங்கிற சொல்றேன். ஏன் அதை சொல்லி நினைக்கிறாருன்னு சொன்னா, தலாக்கு விடுறதை விட அது என்ன செஞ்சாரு, பெரிய பாவமா நினைக்கிறது எதை, மது அருந்துறது. அப்ப மாலிக் ரஹ்மத்துல்லாஹி செய்யறாங்க, சரி போயிட்டு நாளைக்கு வாங்க சொல்றேன். உடனே சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு ஃபத்வா கொடுக்கணும்னு சொன்னா உடனே வாயில் வந்து ஃபத்வா கொடுத்துட முடியாது. கித்தாபுகளை, குர்ஆன, ஹதீஸ, ஃபிக்ஹுல ஆராய்ச்சி பண்ணி அதிலிருந்து என்ன செய்வாங்க, தீர்ப்பு எடுத்து கொடுப்பாங்க. இப்போ நாளைக்கு வந்து கேட்குறாரு, இதுக்கு என்ன பதில், நான் இந்த மாதிரி நினைச்சிட்டேனே அப்படின்னு சொல்ல போகும்போது இல்லை நாளைக்கு வாங்கன்னு சொல்றாங்க. 3 நாள் அலைய விட்டுட்டு 3ஆவது நாளா நான் குர்ஆன் ஹதீஸ் முழுசா தேடி பார்த்துட்டேன். பார்த்ததுல அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வன்மையான விஷயம், போருக்கு தயாராக இருங்க. அல்லாஹ்வும் போருக்கு தயாராக சொன்ன, அல்லாஹ்ட்ட போர் கொடுக்குறது புரியும் நடக்கிற காரியமா, ஒருத்தர் அல்லாஹ்ட்ட மோதி ஜெயிச்சிட முடியுமா? அதனாலதான் வட்டி வாங்குறவங்க மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா வட்டி வாங்குறவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா அது ரொம்ப பார்க்கறதுக்கு அப்படியே அடம்பரமா தெரியும். திடீர்னு பார்த்தா இடம் வாங்குவான், திடீர்னு பார்த்தா வீடை கட்டுவான், திடீர்னு பார்த்தா கார் வச்சிருப்பான், இருக்க பேசிக்கிட்டே போவான். திடீர்னு பார்த்தா ஒன்றும் இல்லாமல் எல்லாம் சப்புன்னு போய் நோய் வாய்ப்பட்டு சின்ன பெண்ணாவை போய் கேன்சர் வந்து என்ன செஞ்சிருவான், ஒரு மூலம் முடங்கிடுவான். அப்போ அட்ரஸே எல்லாம் இந்த மாதிரி தான் நிறைய நடந்திருக்கு. நம்ம பார்த்துருக்குறோம், அதுதான் உண்மை. அதை நம்ம விளங்காம இருக்கிறோம் பெருமக்களே. அப்ப மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நான் தேடி பார்த்தேன், அல்லாஹுவே போர் செய்யக்கூடிய அளவுக்கு பெரிய பாவம் அப்படின்னு சொன்னா அது வட்டி தான். நீ நினைச்சது நிறைவேற்றி தான் ஆகணும், உன் பொண்டாட்டியை நீ உங்களுடைய மனைவியை தலாக் விட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஃபத்வா கொடுத்தாங்க பெருமக்களே. பார்த்துக்கிறங்க, மது அருந்துவதை விட, விபச்சாரம் செய்வதை விட வட்டி தீங்கான காரியம் என்று சொன்னால் அதை எந்த சூழ்நிலையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. மது அருந்துறதை விட வட்டி தான் பெருசா, இப்போ மது அருந்துவது சிறுசு தானா அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லலை நான், அதுக்காக வேண்டி என்ன செஞ்சிடக்கூடாது, அதை அப்படி எடுத்துக்கூடாது. என் விரும்பக்களே, மது மிக மோசமான பாவம், விபச்சாரம் அதை விட தீய பாவம், அதை விட கொடிய பாவம் எது, வட்டி வாங்குவது. அல்லாஹ் தஆலா இந்த வட்டியில் இருந்து, இந்த ஹராமான காரியத்திலிருந்து நம் மக்கள் அனைவரையும் காப்பாற்றுவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.